ஹாய் தங்கம்ஸ், நான் தான் உங்கள் சுமிக்குட்டி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லாங் வீடியோவே நான் அடிக்கடி போடுறதே இல்லை. போடணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்தது. சரி, இதுக்கப்புறமாச்சு லாங் வீடியோ அதிகமாக போடணும் அப்படின்னுக்காக இன்றைக்கி என்னோடய அக்கா வீட்டுக்கு தான் போகிறேன். நான் என் அக்கா வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் தான் இருக்கேன். இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு சாப்பிடல. அம்மா தோசை சுட்டாங்க. தோசையாக அப்படியே இருக்குது, சாப்பிடல. சரி, பீட்ரூட் ஜூஸ் எப்பயுமே காலையில் எழுந்துச்சி நான் கண்டிப்பாக குடிப்பேன். இப்போ தான் ரெகுலராக குடிக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னையோட 3வது நாள் குடிக்க போகிறேன். இன்னும் ரெடி பண்ணல, ரெடி பண்ணணும். அங்கே காமிக்கிறேன் எப்படி நான் ரெடி பண்ணுறேன். ஆனால் நான் கேரட்டு ஆப்பிள் அதெல்லாம் போடல. பீட்ரூட் மட்டும் தான் நான் போடுறேன். பீட்ரூட்டு சுகர் லைட்டாக போட்டு அப்படியே மிக்ஸியில் போட்டு அரிசி அப்படி தான் குடிப்பேன். கேரட் வாங்க மறந்துட்டேன், அதனால் பீட்ரூட் மட்டும் எப்பயுமே போட்டு குடிப்பேன். இப்போ நான் பீட்ரூட் அரைஞ்சி போட்டுட்டேன். ஒரே ஒரு பீட்ரூட், சின்ன காய் தான் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா சுகரு கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் ஃபுல்லாக கொட்டிடுறேன்னு. எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான், நான் மட்டும் தான் குடிப்பேன், வேறு யாரும் குடிக்க மாட்டாங்க. வச்சுட்டேன், ஃபில்ட்ரு மட்டும் பண்ணணும். இதோட எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 3வது நாள் குடிக்கிறேன் நான். வெறும் வைக்கிறே. ஐயோ, பாதி அரைக்கு கூட இல்லை. அச்சிச்சோ, ஏன்னா அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு வேறு டைம் வர ஆயிடுச்சு. எங்கள் அம்மா கத்திட்டே இருப்பாங்க, சீக்கிரம் கிளம்பு. நான் வேறு லேட்டாக ஏஞ்சிட்டேன் இன்னைக்கு. எப்பவுமே லேட்டாக தான் ஏஞ்சிப்பேன். இங்கே இருக்க போர் அடிக்குதா? என் அக்கா வீட்டுக்கு போனால் அங்கே பாப்பா இருப்பா, அவ கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது குடிக்க, இருந்தாலும் குடிக்க பாருங்க. 1/2 டம்ளர் தான், அதே குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இது குடித்தா உடம்பு நல்லது. அப்புறம் இந்த ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் க்ளோ ஆகும்னாங்க, அதனால் சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம். 1 மந்த்து என்னதான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நான் இந்த ரீல்ஸ் தான் பார்த்தேன். நிறைய பேரும் சொன்னாங்க பீட்ரூட்டு, கேரட்டு, ஆப்பிள், அதான் இந்த ஏபிசிடி ஜூஸ் சொல்லுவாங்களாங்க, அந்த ஜூஸ் குடித்தா கொஞ்சம் ஃபேஸ்லாம் க்ளோ ஆகும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு. சரி, நம்ம ட்ரை தான் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ இதோட 3வது நாள் குடிக்கிறேன். இதே தான் வச்சு பார்த்தீங்க, இருப்பாங்க, குடிக்க மாட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே போகிற பார்த்தீங்கன்னா என் அக்கா வீட்டுக்கு போகிற சொன்னல, என் அக்கா வீட்டுக்கு தான் கிளம்பணும். நாங்கள் எங்கள் வீட்டாண்ட டைமிங் பஸ் வரும், அதனால டைமிங் பஸ்ஸில் தான் போவோம். கூட்டம் இல்லையா? நேற்று வேறு செம்ம காமெடி. எங்கள் அக்கா வீட்லேயே சாவி வச்சுட்டு வந்துட்டு பூட்டை இங்கே பார்த்தா சாவி காணும் பேக்கில். பூட்டை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு போட்டுக்கோ. என்னோட ட்ரெஸ் எங்கேயோ வேலைக்கு போகிற மாதிரியே போகிறோம் டெய்லி கிளம்பி. ஏய், என்ன பண்ணுறா? குடு
ரோடே காலியாகுதுப்பா. குழம்பு இருந்துச்சா? பூந்தமலை போய் பார்க்கலாம். மெயின் ரோட்டில் வந்து வெயிட் பண்ணோம். கரெக்டாக நாங்கள் வந்து நிற்கிறோம். பஸ் வருதா? அது வருது. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ட். இப்போ தான் வந்து நின்னா கரெக்டாக பஸ் வருது. ஏன்னா பஸ் அதை மட்டும் விட்டுட்டு ஓடிடுறேன். வாங்கிக்கோ, நல்லதாக பார்த்தேன். இங்கே 2 நாள் தாங்குற மாதிரி. ரொம்ப நாளாக பப்பாளி பழம் சாப்பிடணும் ஆசைப்பட்டிருந்தாங்க எங்கள் அம்மா, அதான் வாங்குகிறோம். பார்த்தா ஃப்ரூட் மிக்ஸ் மாதிரி இருக்கு, கட்டியாக இருக்கு. சூப்பராக இருக்கு. என்னோட அக்காவுக்கு தான் வாங்கிட்டு போகிறோம். அவளுக்கு ஃப்ரூட் மிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து நான் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தான் உருளைக்கிழங்கு அதெல்லாம் வாங்கிட்டுருக்கோம். என்ன 2 தான் போதுமா? 3 சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வத்துறேன். போதும். 4 உருளைக்கிழங்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். வேற ஆமாம், நான் 2, உனக்கு 2 போதும்ல. எத்தனை? முருங்கைக்காய் நல்ல மாங்காவா எடு. முருங்கைக்காய் செங்காயா இருக்கு, அதே வாங்கிக்கா. நல்லா இல்லையா? இது நல்லா தான் இருக்குது. வாங்க, இந்த எல்லாத்தையும் கணக்கு போட்டுனுது. பெரிய ஒன்றே வாங்கலை பாருங்க. இவ்வளோ தான் வாங்கணும். அப்புறம் வேலைதான் மேடம் கையில் இவ்வளோ தான் வாங்கினே. மாங்காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 38ஆமா? 38 ரூபா மாங்காய். ஒரு மாங்காய் ரேட்டில் அதிகமாகிடுச்சு. இப்போ நான் எங்கே திறமை போயிட்டுருக்கோம்? எந்த இடம் தெரியுதா? தெரியாதுன்னு நினைக்கிறேன் அநேகமாக சில பேருக்கு. மாங்காடு போகிற வழியா? இங்கே ஒரு ஸ்கூல். என்ன ஸ்கூல்? எதா சுந்தர் ஸ்கூல் தானே? இப்போ தெரியும். மூச்சே வாங்க. நேற்று மழை, செம மழை. சாயங்காலம் வரும்போது நடந்து வந்தோம். ஆளுக்கு ஒரு கொடை. இன்னைக்கு என்னவோ தெரில, கையே வலிக்குது. நாங்கள் எப்பயுமே சரி நடந்து போனால் இந்த ஸ்கூலில் எப்படி சொல்கிறது, பசங்களாம் நேற்று ஏதோ பார்த்துட்டே போகணும். மேலே ஏறி நின்றுட்டு இருந்தானுங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. வரிசையாக அழகாக நின்றுட்டு இருந்தாங்க. மேலே ஏறி என்ன வாங்கணும்? போ வாங்க. ஓரமாவா சொல்லு. கான்ஃப்ளெக்ஸ் மாவு, அப்புறம் மைதா மாவு கிலோ. என் அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. உள்ளதான் போயிட்டுருக்கோம். என்னோட சிஸ்டர் வீடு. மூச்சே வாங்குது அங்கே வந்து நடந்து வரக்குள்ள. சின்ன எங்கே இருக்கும்? இதே தான் இவன் பார்த்தாலே எங்கே இருக்கும் வீட்டில். யார் வீட்டில்? எந்த அக்கா வீடு? சரி, இப்போ எங்கே போகிறோம்? கடைக்கு போகிறோம். என்ன வாங்க? ப்ரெட்டு, அப்புறம் ஏலக்காய், முந்திரி அதெல்லாம். என்ன செய்ய போகிறோம்? ஆனால் சொல்லக்கூடாது. இன்றைக்கி செய்யறதில்ல, நாளைக்கு செய்யறதுக்கு வாங்கிட்டு வர போகிறோம். பெனாயெல்லாம் வாங்கிட்டு வர போகிறோம். சரி, வீட்டில் இருக்க கடுப்பாகுது. கடையில் போய் எண்ணெய் வாங்கலாம் சொல்லி பாருங்கள் நீங்களே. பெனாயில், சோப்பாயெல்லாம் வாங்க வந்துக்கிறாங்க இவங்க 2 பேரும்.
பிரெட் பாக்கெட் ஒன்று கொடுங்க. எவ்வளோ? 45 கொடுங்க. முந்திரி பாக்கெட் ஒன்று. நெய் 50. அவ்வளோதான். மாட்டிட்டோம். சரி வாங்க போகலாம். கத்திரிக்காய் போட்டு சாம்பார். ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி ரைஸ் வேறு எடுத்துல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்புறம் வந்தது பூண்டு போட்டாச்சு. கொத்தமல்லி கரைவேல போடாங்க. ஆமாம் ஆல்ரெடி கம்மியாக இல்லை நம்ம வடிகள் சாம்பார் வச்சு கறிவேறு வெளிவந்து சாம்பார் சாப்பாடு வச்சாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம். என்ன அமைதியாகிறா? என்ன தெரியல, மாங்காய் போட்டு சாம்பார் சாப்பிடணும் ஆசையாக இருக்கு. எங்கள் அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாமே எடுத்து அப்படியே போட்டு தரணும்ண்ணா. ஏன் அதான் காய்ச்சிக்கலாம் குக்கரில் உருளைக்கிழங்கு காய்ச்சி அப்படி போட்டு நம்ம மாட்டி அதுதான் குழம்பு தூக்கி உருளைக்கிழங்கு காய்ச்சி குக்கரில் என்னது பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே மிக்ஸ் பண்ணி மிளகாத்தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சு அப்படியே ஊற்ற வேண்டியதான். சூப்பர். தண்ணி கொஞ்சம் ஊற்றி லைட்டாக தண்ணி ஒன்று சைடில் ஒன்று வெங்காயம் கொஞ்சம் இருந்ததுன்னு தெரியல. குக்கர்லேயே ரெடி. தள்ளி வாங்க. இதில் குக்கர்லையா? குக்கரில் தான் இது பண்ணுறோம். சாம்பார் ஊற்றிடும்ல. சரி அப்போ இதை அப்படியே வச்சு இதை எடுத்து இதில் ஊற்றுவாங்க. எண்ணெய் ஊற்று. பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தான் என்ன பார்க்கணும். சாம்பார் வந்து குக்கரில் மாட்டியாச்சு. குக்கரில் இருக்கு. அப்படியா? ஆமாம். எந்த குக்கரில் இருக்கு? என்ன போதுமாமா? அப்புறம் எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். அப்புறம் வெங்காயம் இவர் மட்டும் எவ்வளோ இல்லை தெரியல.
மூணு பேர் நல்லா இருக்கு. மூணு பேர் நல்லா இருக்கு. சோல் ரைட்டு தாங்கிற பார்த்துக்கோ. தக்காளி போட்டு எகிர்னா கூட கேட்டா நான் எகிர்றாக்கு பேரு கரைவேப்பிலை போட்டுக்கலாம். அம்மா இருக்கு நல்லா நல்லா உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரமா வேகணும். அப்படியே உப்புக்கும் சால்ட்டுக்கும் தெரியுது. ஏன் உனக்கு ரொம்ப தெரியுங்க. ஆமாம், ஒரு நாள் உங்களை சாப்பாடு செய்ய சொல்லப்போம். குழம்பு வச்சு வீடு எடுத்து போடணும். நீங்கள் எப்படி செஞ்சு தீக்கிறேன்னு பார்க்கலாம். தெரியுமா சாப்பாடுல உனக்கு கை கட்டி வேடி வளர்க்குறது சூடு வச்சு அப்படியே தக்காளி போட்டு விளைஞ்சிச்சுடா. தெரியல பாருங்க, இன்னும் நாங்கள் விதங்கணும். பாருங்க, நீங்களே பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? எல்லாமே மிக்ஸ் பண்ணி என்னதுன்னு பாக்குறியா? புரியலையா? மிளகாத்தூள், உருளைக்கிழங்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. சொல்லுங்க. இந்த வெங்காயம் உடனே போடணுமா? ஆமாம், வெங்காயம் பார்த்தா போடணும்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியா? யார் சொன்னது? என்னோட அம்மா சொன்னாங்க. ம், சரி சம்பளமா? ஆ, ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. சூப்பரா இருக்குல்ல? அருமையாக இருக்குங்க. ஒழுங்கா காமி, சூடு வச்சுக்கலாம். தூரமா தண்ணி காமி. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. லைட்டா மிளகாத்தூளா இருக்குல்ல? அவ்வளவுதானா? கொஞ்சம் லைட்டா கொதிக்கணுமா? உப்புலாம் இருக்கு தெரியும் எனக்கு. நிற்கும் பாரு. ஓகே, ஒண்ணுமே தெரியல. என் அக்கா பாவம் சாம்பார்லாம் செஞ்சு நான் ரொம்ப நிறைய சாம்பார்லாம் சேர்த்துட்டேன். சரி, நான் என் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாம்பார் கழுவிட்டு இருக்கேன். சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், சாப்பாடு இதற்கு ரெடி ஆயிடுச்சு. அதில் இப்போ சாப்பிட வேண்டியதும். மதியம் லஞ்ச். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லி இருக்கேன். அது என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு சொல்லி செய்கிறேன்னு சொல்லி வீடியோ எடுப்பேன். பாருங்கள் ஃபுல்லாக. இங்கே வந்து அரப்பிடுங்க. எப்படா வந்த நீ? வா, இப்படி நடக்கணும். இப்படி நந்து வரப்ப அங்கே நில்லுங்க. இரு சந்தில் நந்து அப்போ எடுங்க. பாய் பொண்ணு மாதிரி என்ன பாத்தீங்களா, நான் வந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்காக இந்த புடவை கட்டிக்கிட்டு நான் வந்து சும்மா சரி இந்த மாதிரி தலைமையில துணி போட்டு சும்மா ஃபன் பண்ணலாம். நீ டவுசர் தாங்க போட்டு வந்தான் இவன். அது கட்டி வந்து டவுசர் பண்ணீங்க.
சூப்பராக செய்யுங்க. சரி